எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்போக்கன் ஹிந்தி. தினந்தோறும் வாழ்க்கையில் பேசுகிற சில ஃப்ரேசஸ் முக்கியமாக டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட், நேராக நிற்கலன்னு சொல்கிறோம். அது முதல்ல ஒரு வாட்டி தமிழில் எழுதியிருக்கேன், அடுத்தடுத்து எழுதலை, மன்னிச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட், நேராக நிற்கவும் நம்ம தமிழில் சொல்கிறது தான். சீதா கடே ஹோயே, இது வந்து சீதான்னு சொல்லக்கூடாது, சீதா. அந்த ஹிந்தியோட ப்ரொனன்சியேஷனில் தாக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு எழுத்து தான். நான் ஹிந்தியில் 2 தான் 3 தான் இருக்குது. ஸோ சீதா, சீதா கடே ஹோயே, இது ஹோயே அப்படின்னு சொல்கிறது. வாக் இன் அ லைன், வரிசையில் செல்லவும் சொல்கிறோம்ல. ஹிந்திலாம் இப்போ நிறைய நம்ம லைன் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. லைன் மே ஜாயியே, லைன் மே ஜாயியே. டோன்ட் புஷ், தள்ளாதீங்கன்னு சொல்லுவோம்ல, தள்ளாதீங்க, தள்ளக்கூடாது. தக்கா மத் தோ, சின்னவங்க சொன்னால் தக்கா மத் தோ. பசங்க ஓடும்போது, இப்போ எங்கேயாவது பசங்க ஓடுறாங்கன்னா தக்கா மத் தோ பச்சோம் அப்படின்னு சொல்லலாம். பச்சோன்னா குட்டி பசங்க. தக்கா மத் தீஜியே, பெரியவங்க சொல்லும்போது தக்கா மத் தீஜியே. டோன்ட் புல், இழுக்காதீங்க, தேவையில்லாமல் இழுக்காதீங்கன்னு சொல்லலாம். கீச்சியே மத், கீஞ்சியே, அதாவது இது வந்து இது வந்து கீன்னு கூட சொல்லிக்கலாம். கீஞ்சியே, இந்த இன்னொரு சவுண்ட் கீஞ்சியே, அந்த இச்சை சொல்லுவோம் போட்டிருக்கீங்க. கீஞ்சியே மத். டோன்ட் ஸ்பிட், இது வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா துப்பக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது தான் மீனிங். இதோட மீனிங் டோன்ட் ஸ்பிட், எச்சில் துப்பக்கூடாது. தூக்குனா, இது வந்து தூக்குனா மனாஹே, அதாவது ரொம்ப மரியாதையாக சொல்கிறது. எச்சில் துப்பக்கூடாது, தூக்குனா மனாஹே. அடுத்தது தூக்குனா நஹி சாஹியே, அதாவது நீங்கள் எச்சில் துப்பக்கூடாதுன்னு சொல்கிறது. தூக்குனா நஹி சாஹியே, இது இச்சுன்னா சாஹியே. தூக்குனா நஹி சாஹியே. நன்றி, வணக்கம்.